வணக்கம், ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பேசலாம். யூடியூப் சேனல்லேருந்து மாலா செந்தில்குமார் பேசுகிறேங்க. என் முன்னாடி சிஸ்டம்ஸ் தான் இருக்குது, அதனால தான் என் கண்ணாடியில் கிளார் அடிக்குது. கண்ணாடி கட்டிட்டு எனக்கு ஃபோக்கஸ் வர மாட்டேங்குது. ஓகேவா? சரி, இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக தான் இருப்பேன், ஏன்னா மேக்கப்லாம் எதுவும் இல்லை. ஓகேவா? உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்னு எனக்கு ஒரு தோணுச்சு. தியாகம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப ஜாஸ்தி ஒருத்தவங்க தியாகம் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் ஒரு தியாகி இருக்கார். அப்படிப்பட்ட தியாகிகளுக்கு நான் சொல்கிறேன், அம்மாக்காக தியாகம் பண்ணுறேன், அப்பாக்காக தியாகம் பண்ணுறேன், அண்ணனுக்காக தியாகம் பண்ணுறேன், தங்கைக்காக தியாகம் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நீங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, அது தப்பு. நீங்கள் கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்து தியாகம் பண்ணுங்கள். நீங்கள் தனிப்பட்ட ஆளாக இருந்து தியாகம் பண்ணிங்கன்னா உங்களை கேள்வி கேட்கவோ உங்களால் வருத்தப்படுறதுக்கோ யாரும் இல்லை. ஓகேங்களா? நீங்கள் ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வாழ்க்கையில் பங்கு கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் பண்ணுற தியாகமும், நீங்கள் சம்பாதிக்கிற பணமும், நீங்கள் சம்பாதிக்கிற நல்ல விஷயங்களும் அவங்களையுமே சேர்த்து அதை பாதிக்க தான் செய்யும். நீங்கள் தியாகம் பண்ணுறேங்கிற பேரில் நீங்கள் பண்ணுற தியாகம் அவங்கள பாதிக்குமானால் நீங்கள் பண்ணுறது எப்படி தியாகமாகும்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை நான் சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் என்னுடைய எண்ணத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தியாகிகள் அப்படின்னா நீங்கள் பண்ணுற தியாகம் வேறு யாரையும் பாதிக்காத அளவுக்கு இருக்கும். நான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறேன், அதனால் நான் சில விஷயங்களை இழக்கிறேன்னா நீங்கள் இழக்கிற சில விஷயங்களால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு பேர் தான் தியாகம். தியாகம் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ தியாகம் பண்ணும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி தியாகம் பண்ணுங்கள். வணக்கம், பாய்.